திமிரு பிடிச்ச மகனின் கதை. அப்பா உழைப்பாளர், அம்மா பாசம் நிறைந்தவள். தங்கை அவள் தந்தையை ஒரு வீரராகவே பார்க்கும் மனசு. அண்ணன் பசத்துக்கு ஏங்குபவள். மனைவி, அந்த வீட்டுக்குள் வந்து எல்லோருக்கும் இணையாக பழகும் அன்புள்ள பெண். ஆனால் அந்த வீட்டில் மகனின் மனசு மட்டும் எங்கோ தொலைந்து போச்சு. அவன் முகத்தில் எப்போதும் அகங்காரம், வார்த்தைகளில் மரியாதையில்லாமை. நான் பெரியவனாகிட்டேன் என்ற அகந்தை அவனை திமிராக மாறினான். தாயின் வார்த்தையை கேட்க மாட்டான், அப்பாவின் அறிவுரையை கேலியாக்குவான். தாயின் வார்த்தை அவனுக்கு சுமையாகத்தான் தோன்றும். அவன் தாய், சாப்பிடுறியா என்ற அவளது கேள்விக்கும் அவன் கடுமையா பதில் சொல்வான். உறவினர்கள் முன்னே கூட அம்மாவை அவமதிப்பான். மனைவியிடம் கோபம், தங்கையின் அன்பையும் மதிக்க மாட்டான். சிறிய விஷயத்துக்கே சண்டை போடுவான், குரல் உயர்த்துவான். மனைவி, அவன் கோபத்திலே கூட அவனுக்கு பிடித்த சாப்பாடு செய்து வைப்பாள். அந்த தாய், அவன் எப்போதும் தாமதமா வருவான் என்று தெரிந்தும் தினமும் அவனுக்காக உணவு தனியாக எடுத்து வைக்கிறாள். அவன் வெளியில் சாப்பிட்டிருந்தாலும் அவன் வருவனு என்றும் சிறிய பங்கு அவனுக்காக எடுத்து வைப்பாள். அவன் சொல் தவறு என்றால் கூட தந்தை, தாய், மனைவி, தங்கை மானமாய் தாங்கிக் கொள்வார்கள். அவன் மனசு மாறும் என்ற நம்பிக்கையுடன். நாளடைவில் அந்த அகங்காரத்தால் எல்லாரும் அவனை விட்டு விலக ஆரம்பிச்சாங்க. நண்பர்கள் பேசாம போயிட்டாங்க. உறவினர்கள் கூட கவனிக்காம ஒதுக்கப்பட்டன். ஒருநாள் அவன் தனியாக ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தான். அந்த அமைதியில அவனுக்குதான் நடந்த ஒவ்வொரு தவறும் மனசுக்குள் மின்னல் போல் நினைவுக்கு வந்தது. தாயின் மனவலி, மனைவியின் கண்ணீர், தங்கையின் அன்பு, அப்பாவின் உழைப்பு. அவன் சொல்லிய கடுமையான வார்த்தைகள் எல்லாம் காதில் ஒலிக்குது. அவன் கண்ணீர் தானாக விழ ஆரம்பிச்சது. அவனை உண்மையா நேசிச்சது அவன் குடும்பம்தான். அந்த இரவே அவன் வீட்டை விட்டு வேலியேறினான். மனைவி கதவை திறந்து உள்ளே வாங்கல், தங்கை வா அண்ணா சாப்பிடு என்றாள். அருகில் தாய் என்றும் போல் சிறிய பாத்திரத்தில் அவனுக்காக எடுத்து வைத்துள்ள சாப்பாடு இருந்தது. அவன் கண்ணீர் விழுந்தது அந்த தட்டிலே. பின் அவன் தாயிடம் சென்றான். மெதுவாக அவன் அவளது கையை பிடிச்சு சொல்கிறான், அம்மா, மன்னிச்சு விடுங்கள், நான் தப்பு பண்ணிட்டேன். அவள் கண் திறந்து அவனை பார்த்தவுடனே கண்ணீர் வழிகிறது. ஆனா அந்த கண்ணீரில் கோபம் இல்ல, பாசம்தான். மனைவி அருகே வந்தாள், அவளது கையை பிடித்தாள். தங்கை அவளது தோலை தட்டிக் கொடுத்தாள். அப்பா அமைதியாக சொல்லினார், நீ தவறு செய்திருக்கலாம், ஆனா நீ திரும்பி வந்ததுதான் வெற்றி. அந்த இரவு அவன் புரிந்துகிட்டான், வெற்றி பெற பணம் போதும், ஆனா நிலைத்திருக்க பெற்றோரின் ஆசீர்வாதம் தேவை. யாரும் நம்மை புரிந்து கொள்ளாவிட்டாலும் தன் குடும்பம் மட்டும் நம்மை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார்கள்.